காந்தியும் காங்கிரசும் பகத்சிங்க்கு அநீதி இழைத்தார்களா? कांग्रेसी परिवार का व्यक्ति शहीद वीर भगत सिंह को मिलने गया था. இப்போதெல்லாம் வரலாற்று நிகழ்வுகள் பெரும்பாலும் அரசியல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக மாறிவிட்டன. பகத்சிங் தூக்கிலிடப்பட்டது மற்றும் மகாத்மா காந்தி மற்றும் காங்கிரசின் பங்கு குறித்த சில வரலாற்று உண்மைகளை குறித்து பார்ப்போம் வாருங்கள். ஜவஹர்லால் நேருவும் காங்கிரஸ் தலைமையும் இந்த புரட்சியாளர்களுக்கு முழு ஆதரவாக இருந்து அவர்களை விடுவிக்க தங்களால் இயன்றவரை முயற்சி செய்து வந்தனர். நேரு தனது சுயசரிதியில் எழுதினார், நான் நேற்று மத்திய சிறை மற்றும் போஸ்டல் சிறைக்கு சென்றேன். அங்கு நான் சர்தார் பகத்சிங், திரு பதுகேஸ்வர் தத் மற்றும் ஸ்ரீ ஜதீந்திரநாத் தாஸ் மற்றும் லாகூர் சதி வழக்கில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மற்ற அனைவரையும் சந்தித்தேன். அவர்கள் நாளுக்கு நாள் மெதுவாக இறந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த நேரத்திலும் அவர்களுக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். இனியும் தாமதிக்க முடியாது. இந்த விதிவிலக்கான துணிச்சலான வீரர்களை சந்திப்பதும் அவர்களின் கண்ணில் தெரிந்த துன்பத்தை பார்ப்பதும் எனக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. எத்தகைய பின் விளைவுகளை சந்திக்க நேரிட்டாலும் அவர்கள் தனது உறுதியை பின்பற்றுவார்கள் என்பதை அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டேன். உண்மையில் அவர்கள் தங்களை குறித்து சிறிதும் கவலைப்படவில்லை. ஆகஸ்ட் 8, 1929 அன்று நடந்த இந்த சந்திப்பு பற்றிய செய்திகள் பல செய்தித்தாள்களிலும் வெளியிடப்பட்டன. பிப்ரவரி 14, 1931 அன்று நேருவும் மதன் மோகன் மாளவியாவும் பகத்சிங்குக்காக கருணை மனுவை லார்ட் இர்வின் முன் சமர்ப்பித்தனர். பகத்சிங்கின் தண்டனையை குறைக்க காந்திஜியும் தன்னால் இயன்றவரை முயன்றார். 1931 பிப்ரவரி 17 முதல் மார்ச் 5 வரை காந்திக்கும் இர்வினுக்கும் இடையே நடந்த விவாதங்களுக்கு பிறகு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த காந்தி இர்வின் ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதே விவாதத்தில் பகத்சிங்கின் மன்னிப்பு பிரச்சனையும் எழுப்பப்பட்டது. மார்ச் 22 அன்று முதல் முறையாக பகத்சிங்கை மன்னிக்க முயற்சிப்பதாக இர்வின் பிரபு அவருக்கு உறுதியளித்தார். மறுநாள் காந்தியடிகள் அவருக்கு பகத்சிங் விஷயத்தில் மற்றொரு கடிதம் எழுதினார். காந்திஜியின் இந்த அயராத முயற்சிகள் தொடர்ந்தன. ஆனால் ஆங்கிலேய அரசு பகத்சிங், சுக்தேவ், ராஜ்குரு ஆகியோரை மார்ச் 24 அன்று இரவின் இருட்டில் ரகசியமாக தூக்கிலிட்டது. தூக்கிலிடப்பட்ட சில நாட்களுக்கு பிறகு வருடாந்திர அமர்வில் அதை கடுமையாக கண்டித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதில் பகத்சிங், சுக்தேவ், ராஜ்குரு ஆகியோர் தூக்கிலிடப்பட்டது நீதி அல்ல, பழிவாங்கும் செயல் என்றும் ஒட்டுமொத்த தேசத்தின் உணர்வுகளை அவமதிக்கும் செயலாகும் என்றும் காங்கிரஸ் கருத்து தெரிவித்தது. நேரு மேலும் கூறினார், பகத்சிங்கை காப்பாற்ற முடியவில்லை. நமது இயலாமையால் நாடு மிகவும் வருத்தப்படுகிறது. ஆனால் அரசு எங்களுடன் சமரசம் பேசும்போது பகத்சிங்கின் உடல் நமக்கும் அதற்கும் இடையில் கிடக்கும். பகத்சிங்குடன் காங்கிரஸ் நின்றது ஒரு புறம் இருக்க, பகத்சிங்கே தன் தந்தையிடம் என்ன சொன்னார் என்று தெரியுமா? காங்கிரஸ் கூட்டத்திற்கு வந்த கிஷன் சிங் காந்திஜியை ஆதரிக்குமாறு பகத்சிங் என்னிடம் கூறினார். அனைத்து காங்கிரஸ் தலைவர்களையும் ஆதரிக்குமாறும் கேட்டுக்கொண்டார். அப்போதுதான் நம்மால் சுதந்திரம் அடைய முடியும் என நாடு முழுவதும் தெரிவித்தார். காங்கிரஸ் மீது மட்டுமல்ல, ஜவஹர்லால் நேரு மீதும் பகத்சிங்க்கு மரியாதை இருந்தது. ஜூலை 1928 கீர்த்தி நாளிதழில் அவர் எழுதிய கட்டுரையில் நேருவை ஒரு அறிஞர் என்றும் அவரது சிந்தனையை பரிணாம சிந்தனை என்றும் புகழ்ந்துரைக்கிறார். அவர் மேலும் எழுதுகிறார், இந்த நேரத்தில் பஞ்சாபிக்கு மன நல உணவு மிகவும் தேவைப்படுகிறது. அதை பண்டிட் ஜவஹர்லால் நேருவிடம் இருந்தே பெற முடியும். யோசனைகளை பொறுத்தவரையில் பஞ்சாபி இளைஞர்கள் இந்த நேரத்தில் அவருடன் சேர வேண்டும். அப்போதுதான் அவர்களால் புரட்சியின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும். இந்தியாவில் புரட்சியின் தேவை மற்றும் உலகில் புரட்சியின் இடத்தை பற்றியும் அறிந்து கொள்ள முடியும் என்று எழுதினார். காங்கிரசின் மிகப்பெரிய தலைவர்கள் பகத்சிங்கை கடுமையாக ஆதரித்தனர். ஆங்கிலேயர்களும் இதை ஏற்றுக்கொண்டனர். லார்ட் இர்வின் எழுதினார், பகத்சிங்கின் தண்டனையை குறைக்கும் யோசனையை திரு காந்தி என் முன் வைத்தபோது இது எவ்வளவு பெரிய விஷயம் என்று நான் நினைத்தேன். அகிம்சையின் தூதர் தன்னுடைய சித்தாந்தத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டவர்களுக்காக மன்றாடுகிறார். காங்கிரஸ் தலைவர்கள் புரட்சியாளர்களுக்கு உதவி செய்தபோது பிற சித்தாந்தங்களைச் சேர்ந்தவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? சாவர்கர் அப்போது ரத்னகிரியில் வசித்து வந்தார். பகத்சிங், சுக்தேவ் மற்றும் ராஜ்குருவுக்காக அவர் அரசாங்கத்திடமும் எந்த முறையீடும் செய்யவில்லை அல்லது எந்த பொது பாத்திரத்தையும் அவர் வகிக்கவில்லை. சர்வசங்க சாலக்
கேஷவ் பலிராம் ஹெட்கேவார் ஒரு கடிதம் கொண்டு வந்து மகாத்மா காந்தியின் சத்தியாகிரக போராட்டத்திலிருந்து விலகி இருக்குமாறு மக்களுக்கு அழைப்பு விடுத்தார். ஆனால் பகத்சிங்க்கு ஆதரவாக அப்படிப்பட்ட துண்டு பிரச்சாரம் எதையும் அவர் வெளியிடவில்லை, எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. பொறுப்பான பதவிகளில் இருப்பவர்கள் இப்படிப்பட்ட பொய்களை சொந்த மக்களிடம் சொல்லுவது வியப்பளிக்கிறது. ஆனால் இன்னும் ஆச்சரியம் என்னவென்றால், நாத்திகவாதியும் முழுமையான சமூக புரட்சிக்காக அர்ப்பணிப்புடன் இருந்த பகத்சிங் அவர்களை இந்துத்துவா மற்றும் மனுஸ்மிருதியின் தலைவராக காட்ட முற்படுவதுதான் மிகவும் ஆச்சரியமான விஷயம். தனது அரசியல் முன்னோர்களின் செயலற்ற தன்மையை மறைத்து வரலாற்றில் செயல்பட்ட தலைவர்களிடையே பிளவை ஏற்படுத்த நினைக்கும் பிரதமர் தான் இந்த மனமாற்றத்திற்கான காரணத்தை விளக்க வேண்டும். காரணம் எதுவாக இருந்தாலும் நாடு இவ்வளவு பெரிய நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது இப்படி கற்பனையான விஷயங்களில் நாட்டை சிக்க வைப்பது நமது பிரதமரின் பொறுப்பின்மையை தவிர வேறு என்ன இருக்கக்கூடும்?